ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறமாக வந்து உங்களுக்கு விளங்கும். நிலைமை வந்து உங்களுக்கு வர்றது ஒரு செகண்ட் தேவை இல்லைன்னா பொறாமையின் உச்ச கட்டத்தால் வந்து உனக்கு பார்க்க பிடிச்சா இருக்கு, உனக்கு வீடியோ பார்க்க விருப்பம் இல்லாட்டி நீ வீடியோ கொடுக்குறா உனக்கு என்ன அது நானே குற்றங்களுக்கு பிறந்தது வாங்கடாது. இன்றைக்குமே எங்களோட சகோதரம் ஒற்றுமை வந்து கடவுளால் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு பாசத்தோட வந்துட்டு இப்போ அதான் வந்து இப்போ ஒரு பர்த்டேன்னு சொன்னா அப்படி இல்லை டேரக்ட் ஃபங்க்ஷன் சொன்னா பொருட்களை பிறந்ததை தான் இருக்கணும் இந்த கொமெண்ட் எழுதினவன். அதால தான் அந்த அம்மா அப்பா சகோதரத்தின் பந்தம் என்னென்று விளங்காமல் அப்படி எழுதி அந்த கழுதை பேசினாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமையை போல் எங்களுடைய வீட்டுக்கு வந்துருக்கேன் வேணாம்மா. அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு வீடியோ போடலாம் போயிட்டு அப்போ இன்றைய தினம் வந்து சரியாக ஒரு 2 மணிக்கு ஒரு நல்ல ஒரு காணொலியாக வந்து எடுப்போம்னு சொல்லி அப்போ நாங்கள் கொஞ்சம் நேற்று இரவு நித்திர பொருளில் கொஞ்சம் லேட் ஆகிட்டுண்ணே. அப்போ லேட் ஆகினோடையால் 7 மணிக்கு இங்கே வீட்டு நித்திரையாக போட்டு இப்போதான் எழும்பி குளிச்சு போட்டு நிற்கிறேன். அப்போ அம்மா சொல்லியிருந்தா வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய ஆச்சிக்குட்டியை வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடம் வந்துட்டு அது எங்கேன்னு சொல்லி இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம. இப்போ அதை விட வந்து இப்போ முக்கியமாக வந்து எங்களை நேசித்து பார்க்க முடியவங்க வந்து நாங்கள் வீடியோ போட்டோம் உண்மையிலே எவ்வளோ நல்ல நல்ல கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அன்றைய கூட எல்லாம் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி கொண்டு போனது கூட எவ்வளோ பேர் வந்து ப்ரே பண்ணி எவ்வளோலாம் செஞ்சுக்காங்க. நம்ம உண்மையிலே வந்து அனைத்து உறவுகளுக்கும் வந்து எங்களுடைய குடும்ப சார்பாக வந்து நாங்கள் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்போ நேற்றைய தினம் இல்லை முந்தைய தினம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். பார்த்துக்கிட்டீங்க வந்து எங்களுடைய அப்பப்பா அனுசித்தி அம்மா நான் வந்து வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அப்போ அதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 3 கொமெண்ட் கிட்ட பண்ணியிருந்தாரு எங்களுடைய வீடியோவுக்கு. அதுக்குள்ளே வந்து அப்போ நான் வந்து அது 1 நிமிஷத்துக்கு பிறகு அந்த கொமெண்ட்டை போய் நான் பார்த்தேன்னா ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு உண்மையில எங்களை நேசித்து பார்க்க முடியலங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு 6-7 கொமெண்ட்டுக்கிட்ட அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அந்த அவருக்கு வந்து பேட்டாக வந்து பேசி கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க. அப்போ அது என்ன கவர்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். வந்து என்ன செல்லக்கிளியப்பா வந்து அம்மாவுக்கு நான் வாயெல்லாம் சொல்லலை எப்படி சொல்கிறேன்னு வந்து செல்லக்கிளியப்பா அம்மாண்ட புருஷனா அப்படி இல்லாமல் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ஆள் வந்து கொமெண்ட்லாம் பண்ணி கொண்டு வந்தது தெரியுமா. அப்போ அதுக்குள்ள வந்து உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்குறாங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு நல்ல என்ன பேசி கொமெண்ட் பண்ணவங்க உனக்கு பார்க்க பிடிச்சா இருக்கு, உனக்கு வீடியோ பார்க்க விருப்பம் இல்லாட்டி நீ வீடியோ கொடுக்குறா உனக்கு என்ன. அது நானே குற்றங்குக்கு பிறந்தது வாங்கடாது. மனுஷனுக்கு பிறந்தாலும் அப்படி எழுதாது, குற்றங்குக்கு தான் பிறந்திருக்கணும். குற்றங்குக்கு பிறந்தாலும் அப்படி ஒரு இது வருது எங்கேயோ ஒரு குற்றங்கன்னு சொல்லல. அதே என்ன இங்கே தெட்டு பொருட்களை பிறந்ததாக தான் இருக்கணும் இந்த கொமெண்ட் எழுதினவன். அதால தான் அந்த அம்மா அப்பா சகோதரத்தின் பந்தம் என்னென்று விளங்காமல் அப்படி எழுதியிருக்க தெரு பொறுக்கி விளங்கடக்கு. நானே அவன் அப்பா வந்து அப்படி தான் பெற்றுக்கான் போடாக்கு. அதான் அப்படி நாங்களோட அம்மா அப்பா சௌரங்க நாங்கள் அப்படி நாங்கள் எவ்வளோதான் அடிச்சாலும் என்றைக்குமே எங்களோட பாசம் சுடலை காண போக மட்டும் இருக்கும். தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, தகப்பனுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த கொமெண்டலின் அந்த கை முறியணும் எனக்கு பொறுக்கி உண்மைதானே. அம்மா அப்பான்றது இவ்வளோ ஒரு இதான ஒரு உறவு. அப்படியான உறவு வந்து இப்படி எழுதி நம்மளோட கை பழங்கா போகணும் எனக்கு ஆசை. உனக்கு அம்மா அப்பான்ற இது தெரியாடா. இங்கே ஒரு கழுதைக்கு பிறந்தது விளாங்கடா சரி எந்த கழுதையா இருந்தாலும் தான் சொல்கிறேன். வீடியோ பார்க்கணும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதண்டா. அரைக்குறையில் பார்க்கலாம் போலக்கண்ணா நானே விடைக்கு எங்கே பூந்துருக்கு போலடாக்கு. அதெல்லாம் அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கு. ஒருத்தர் யார் யார் என்ன ஏதோ ஒன்றுமே விளங்கல போலடாக்கு. சரியான கழுதைக்கு பிறந்த கழுதை இவ்வளோ கிழிச்சு பார்த்ததுல எங்களுக்கு டேடா போகிறோம் சனி இல்லை. நாங்கள் வந்து சொல்லிக்கோங்க வந்து பேட்டா வந்து போடுறவங்களோட பிரச்சனை வந்து எங்களோட மாமாக்கள் வந்து ஜெயிலுக்கு இருந்த மட்டுமே வந்து நாங்கள் எல்லாம் விட்டாச்சு. ஆனால் அப்படின்னு கூட நாங்கள் உண்மையில வந்து எங்களோட வீடியோ நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு
பொறாமையின் உச்ச கட்டத்தால வந்து அந்த பேட்டை வந்து கமெண்ட் பண்றேன். அதை வந்து ஆனா இதை கூட இப்ப கதைக்க மாட்டாக்காண்டி ஒரு அப்பா பிள்ளைகள் அம்மாண்டால் அதை போல ஒரு தூய்மையான ஒரு உறவு அது வந்து சரிஞ்ச கண்ணுக்கு தெரியல நாய். அதனால வந்து நான் அந்த கமெண்ட் கதையை வந்து சொன்னேன். இப்படி வேற கமெண்ட் சொன்னா நாங்க நார்மலா அதை விடணும்னு சொன்னா விடுவோம் சொன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால விடுவோம். இது கொஞ்சம் எப்படி சொல்ற அப்பா பிள்ளைய வந்துட்டு இப்படி கை கேக்குல வந்துட்டு பார்க்க சரியான மாதிரி கோவம் வந்துட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் இந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து சொல்றேன். அந்த கமெண்ட் வந்து இப்படி வந்திருந்தது வந்து நான் கழிச்சிருந்தாம வந்து அப்ப உண்மையிலே அன்றைய அப்பப்பா வந்து செல்லக்கிளியப்பா வந்து அந்த வீடியோ வந்து போட்டதுக்கான ரீசனே நானுக்கெல்லாம் பொறாம போலங்க. உண்மையிலே எங்கட வீட்டுல நாங்கள் அம்மா அப்பா சகோதரங்கள் பிள்ளை இருந்த எப்போவுமே கல்யாணம் கட்டி வந்தாலும் அதில் ஒரு வித்தியாசம் சில ஃபேமிலிக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு சகோதரங்களும் கட்டி போனாலும் அவங்களோட பிள்ளை புருஷன் அப்படி வாழுவாங்க. சகோதரங்களை பேச நாட மாட்டாங்களா. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே இல்லை. எவ்வளோதான் நாங்கள் கல்யாணம் கட்டி 4 பிள்ளை பெற்றானே இத்தனை பிள்ளைகளோட இருந்தானே ரெண்டைக்குமே எங்களோட சகோதரம் ஒற்றுமை வந்து கடவுளால் கூட இப்போதைக்கு பிரிக்கலாம். என்னன்னு சொன்னால் அது வந்து அப்படித்தான் நாங்கள் இருக்கோம். இப்போவும் அப்படித்தான் நாங்கள் எவ்வளோதான் நாங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உண்மையிலே எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தரோட பாசம். அப்போ அதை வந்து அவன் பார்க்கக்குள்ள அவனுக்கு பொறாண்மை போல் கிடக்குது. அந்த பொறாண்மை நிமித்தம் தான் அவன் அப்படி எழுதிக்கிறான். அவனும் அவ்வளோ தெரியலை. நான் அதை அறியல். அதை வந்து நார்மலாக இப்போ எங்கள்கிட்ட ஃபேமிலியை பார்க்க போனால் 7 சகோதரமே நம்ம 7 சகோதரம் வந்துட்டு எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு பாசத்தோட வந்துட்டு இப்போ அதை வந்து இப்போ ஒரு பர்த்டேன்னு சொன்னால் கூட இல்லை டேரக்ட் ஃபங்க்ஷன் சொன்னால் கூட வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்கும்போது அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ சகோதரத்தில் வந்து நாங்கள் பிறக்கையிலேருந்து கூட வந்து எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அப்படிப்பட்ட இதுக்கு வந்து நீங்கள் இப்படி அதை வந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு இப்படி கமெண்டில் வந்துட்டு கதைக்கும் போது வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் பெருசாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த இடத்துல நான் அந்த கதைச்சதுக்கான விஷயம் வந்துட்டு அப்பப்பாவையும் அம்மாவையும் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு பேட்டா வந்துட்டு ஒரு 3 கமெண்ட் கிட்ட 14 நாளாக வந்து நான் இந்த இடத்துல வந்து கதைச்சேன். ஆனால் அப்படி இருந்து கூட அவரை நான் ப்ளாக் பண்ணுவோம் நான் நினைச்சேன். நான் ஓகே இப்போ ஒரு வேளை அவர் வந்துட்டு இந்த வீடியோ பார்ப்பாருன்னு சொன்னான். பார்ப்பாருன்னு அப்படியா சொன்னால் அப்படி கமெண்ட் பண்ணுறது பார்ப்பார். இதே நிலைமை வந்து உங்களுக்கு வர்றது ஒரு செகண்ட் தேவை இல்லைன்னா. அதாவது வந்து உங்களுக்கு வந்து கூட பிறந்த சகோதரம் வந்து இருக்கு வேணா அண்ணாவோ அக்காவோ தங்கச்சியோ அப்படி இருக்கும். அவங்களோட வந்துட்டு இப்ப இதே பாதையில வந்து நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி மனசு வருமாண்டு. கடைசி வந்தாலே அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் பேச கொண்டிருந்தேன். உண்மையிலே வந்துட்டு செல்லக்கிளியப்பா கூட இந்த இப்படி எல்லாம் கமெண்ட் வந்தேன்னு சொல்லி தெரியா இல்லையா சொன்னால் இத்தனைக்கும் இங்கே வீட்டை வந்துருக்கேன் 18 வீடியோ 4 வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து நாங்கள் நார்மலாக வந்து பெருசாக கணக்கில் எடுத்துக்கொள்றேன். அப்போ இப்படி இப்போ எங்களோட யூடியூப் சேனத்தில் வந்து நாங்கள் இப்போ நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து இப்போ எங்களோட செல்லக்கிளியப்பாக்கள் அனுச்சுத்தியாக்கள் சாரச்சுத்தியாக்கள் எல்லாம் வந்து 1-2 வீடியோ போடும்போது அது கூட வந்துட்டு சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து கூட எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தானே நம்ம அப்படி ஒன்றக்கூடிய. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் போடாட்டியும் கிழமையில ஒரு 2 நாளோ 1 நாளோ வந்துட்டு வரேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் தானே. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கிடைச்சதுக்கான ரீசன் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத பேட்டான ஒரு கொமெண்ட் அந்த அண்ணாவோ அக்காவும் தெரியலை. ஆனால் ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறமாக வந்து உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கி நீங்கள் கதைச்சே வந்துட்டு சரியா பிள்ளையான்னு சொல்லி ஒரு மனசில் வந்துட்டு அன்பால் சொன்னீங்கன்னு சொன்னால் அன்பால் செய்வாங்கண்ணா. அதை வந்து எதுக்கு அவளுக்கிட்ட அவங்களும் வந்துட்டு கோகான்னு சொன்னால் எதுக்கத்தான் பார்ப்போம். நல்லா கிளிக்கணும் காணும். அதான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த இதெல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் பெருசாக எடுக்கிற இடம். ஸோ இன்றைக்கு அப்பப்பா அம்மா வந்துட்டு தேவையில்லாத கதைச்சதுனால வந்து தான் இந்த இடத்துல இந்த ஸோ ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள். அதாவது வந்து என்னென்னு சொன்னால் சந்தோஷம்னு சொல்லி எங்களோட செல்லக்குட்டி வந்து வந்துட்டாளா குட்டிமா என்ன சந்தோஷம் அது எங்க அப்படிங்களும் ஒன்றே நேரத்தில் இல்லை பிள்ளை காலமாக திரும்பி வந்தது நம்ம இப்போ அப்படிங்க எனக்கு என்ன ஆமாம் பாருங்களேன். சரி மோனிகா ஓகே ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆத்திக்குட்டியை வந்து இப்போ ஒரு மோனிகாக்கள் படிக்கிற கிளாஸாமா மோனிகாக்கள் படிக்கிற ஒரு கிளாஸில் வந்துட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். என்ன அதாவது
இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு எங்களுடைய குட்டிமா வந்து நாங்கள் இன்றைக்கு சேர்க்க போதும். அதை வந்து அது வந்து எத்தனை மணிக்கு 1 மணிக்கு 1:30 மணித்தியாலம் டவுனுக்குள்ளன்றது என்ன. அப்போ எனக்கு வந்து அந்த இடம் தெரியாது. அப்போ சர்மீன் காம்சி மோனிகா அப்புறம் சுக்கு எல்லாருமே அங்கே தான் இங்கிலீஷ் டியூஷனை போகிறவங்க. ஏற்கனவே ஆத்தி வந்து போகிறது குளோபலில் வந்து சனி ஞாயிறில் ஆத்தி 8 மணிக்கு போனான்னு சொன்னால் 9 மணிக்கு இங்கிலீஷ் அப்புறம் அங்கே 11 மணி மட்டும் கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படி ரெண்டுக்குமே போகிறது. ஆனால் அது சார்ந்து எனக்கு ஒரு விருப்பம். எங்களோட ஆத்திக்குட்டி எங்களுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை அதை நல்லா படிக்க வைக்கணுமென்று தான் என்னுடைய ஆசை. அதுக்காண்டி ஆத்திக்குட்டியை மட்டுமல்ல ஜீவாஸ்டினே இருந்தால் நான் ஸ்பெஷலாக வந்து ஆத்தியில் அது இது என்னென்னா ஆத்தி வந்து படிக்கிறனே சரி அப்படி. அதனால் வந்து இப்போ இங்கிலீஷ் அதே மாதிரி எங்களோட ஆட்டுக்குட்டி இருக்கக்கூடாது. இனி வருங்காலத்தில் வந்து எவ்வளோ விதமாகலாம் மொழிகளெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ உண்மையில இப்போ வந்து இங்கிலீஷ் முக்கியம். அதே போல் தான் அச்சுவங்க அதுவும் இல்லாமல் வாரான் விடும். அப்போ அதே போல் இன்றைக்கு எங்களோட ஆட்டுக்குட்டியை கொண்டு இங்கிலீஷ் பாப்பில் சேர்க்க அப்புறம் அதை வந்து நேற்று எங்களோட மோனிகாண்ட திறமையை வந்து பார்த்தேன். நான் இந்த ஃபோனில் வர்ற எல்லா மெசேஜையும் மோனிகாட்ட கொடுத்து வச்சு கொட்டை வாட்சி கொண்டே போகுது. உண்மையில எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வியப்பாகவும் ஒரு ஆசையும் சந்தோஷமாகவும் இருந்தது. மோனிகா வந்து ஒரு சின்ன ஆள் இந்த அதில் மனமாட்டி இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இனி வருங்காலத்தில் எங்களோட சந்தடி கொள்ள பிள்ளை எல்லாரும் நல்ல மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு நல்லா படிக்கணும்னா எங்களுடைய ஆசையும். அப்போ ஆட்டுக்குட்டியை கொண்டு இப்போ அதே இங்கிலீஷ் டியூஷன்லாம் நாங்கள் கொண்டு சேர்க்க போகிறோமே சேர்த்துட்டு வருவோம். 1:30 மணித்தியாலம் தான் அந்த வகுப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்மைக்கு தான் தெரியுமா அந்த இடம் வாழ் வந்து நிற்கிறேன் எனக்கு இடம் காட்டிட்டு இருக்கு. போமே இப்போ டைம் ஆச்சு நான் 2 கால் பாவம் சேர்த்து ஆனால் தான் போனேன். அடிப்படையில் தான் போகணும். யாருமே நான் சொன்னேன் இங்கிலீஷ் கோர்ஸில் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம். படிப்புக்கு வயசு சும்மா இருக்கிறேன் எனக்கு ஆசை டீச்சர் கண்டு இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலான்னு சரி டைம் ஆச்சுது. நாங்கள் போவோம் என்ன சரமின்றாங்கள மேற்கொண்டு வேலையில் பார்ப்போம். நான் பைக்கில் போனேன். ஆட்ட பைக்கில் பாரு. அப்படின்னு கிளம்பிட்டு போய் 3/4 மணியாக போகிறது. மூசி கொண்டிருக்கிறோம். அதான் சரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆர்த்திக்குட்டியை வந்து டியூஷனில் வந்து சேர்த்துட்டு வந்தாச்சுன்னா கிளாஸில் வந்து சேர்த்துட்டு வரும்போது அப்போ ஆர்த்திக்குட்டிக்கான இந்த போம் தந்தேன் நான் நிரப்ப சொல்லி வந்து அப்போ எங்களோட ஃபேமிலியில் வந்து படிப்பு கூட்டினாங்க சொன்னா நேண்டி அண்ணே நேண்டிட்ட கொடுத்து அந்த இங்கிலீஷ் நல்லா சரியா First name என்ன? இங்க எவ்வளவு அம்மா வருது. Last name and Aarti. Date of birth கேட்டிருக்கு. School name கேட்டிருக்கு. Mother's name கேட்டிருக்கு. Address கேட்டிருக்கு. Email கேட்டிருக்கு. Father's name, address அதோட தான் கேட்டிருக்கு. நம்ம phone நம்பர்கள். மற்ற டிவிஷன் ஜிஎஸ் டிவிஷன் அப்பாண்ட பேர் அம்மாண்ட பேர் ஜாதியில டேட் ஆஃப் பர்த் பேரும் மற்ற டிவிஷன் எல்லாம் கேட்கணும் வேணும். நாங்கள் எங்களை முந்தைய அம்மாவோட கேட்க காதை கட்டி கொடுத்துட்டு ஆனால் அந்த இங்கிலீஷ் வகுப்பு பண்ணாலும் ஒரு ஸ்பெஷல் ஆனால் நாங்கள் என்னன்னு சொன்னால் கிழமையில 2 வகுப்பு தான் வைக்கணும். அது எல்லாருக்கும் அப்படித்தான் ஏஞ்சமா போடுறதும் அப்படித்தான். இது வந்து அதுக்கு அட்மிஷன் 2000 மந்த்லி 1000. ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்றது அதுக்குள்ளே போனான்னு பார்க்க ஆசையாக நிறைய பிள்ளைகள் நல்ல கதை மேய்ச்சல் மாடிக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொண்டே இருக்குது பிள்ளைகள். ஒரு டைமை கவர் பண்ணி தான் ஒரு மணி தான் வைக்கணும். அதுக்கு 10லேருந்து 4 மணி மட்டும். அப்போ 2 கொப்பி கொடுத்துட சொன்னதா அதை கொடுத்து நாங்கள் வேண்டி அப்போ அது போனோடனே என்ன பேருண்டாக்கா ஆர்டிஎம் பேக்கை கொண்டு வெளியே வச்சுட்டு வாங்க கொப்பியை கொண்டு வந்து சும்மா ஓட்டு வச்சு நாங்கள் சேர்த்து
இப்போ நான் இது என்ன ஆர்டிக்கல் இப்போ இங்கிலீஷ் படிக்க பார்க்கல இப்போ அடுத்த நான் வருது எனக்கு என்ன ஒரு ஆசை ஆர்வம் வந்தேன்னு சொன்னா உண்மையிலே ஆட்சி படிக்க இந்த குளோபல்ல வந்து இங்கிலீஷ் அப்ப அதனால அப்ப இங்கிலீஷ் ஓரளவு தெரிஞ்சபடி ஒரு ஆசை ஆர்வம் வந்தது இந்த கிளாஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி வர்றதுக்கு நல்ல ஒரு அதனாலதான் நான் ஸ்டடி மெயின் ரோட் பயிர்த்துறையில இருக்கு டியூஷன் போறது கம்சி சுப்பு எல்லாம் போறோம் 1000 ரூபா இல்ல இப்ப இங்கிலீஷ் கிளாஸ் சின்ன பிள்ளைலாம் மூணாம் ஆண்டு இப்படி போகலாம் அப்ப 2 நாள் கிளாஸ் தான் பெருங்கா கொண்டு விட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் சரி அது நேசர்ல இருந்து பெரிய வகுப்புக்கான 2 நாள் 2 நாள் தான் வேணுமா போறது திங்களும் செவ்வாயும் 3 தொடங்க 4 அது 2 நாள் தான் 2 நாள் திங்களும் செவ்வாய் அப்படித்தான் இங்கிலீஷ் சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தாலே அது எப்பவுமே 2 கிளாஸ் தான் நான் அதுக்குள்ள நல்ல அதில் படிப்பேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை ஆசை இங்கிலீஷ்ல நல்லா படிப்பேன் அப்பப்பா அம்மா புரிஞ்ச மாட்டாடியோ ஓ அவனுக்கு எப்படி அகிலிப்பு கொடுக்கணும் ஆசையை கொடுத்துட்டேன் பிள்ளைய கொஞ்சம் எப்படி கதை அறிவு கட்டதுகள் அதுக்கு முறை தெரியாத கழிவுகள்லாம் அப்படி அவனே தான் முறதலமாக தான் பிறகு கொடுக்கும் அதெல்லாம் அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது பேனையோட குத்தோட இங்கிலீஷ் கிளாஸுக்கு வச்சது காட்டிட்டு கொண்டு வரியா நீ கொண்டு நான் இங்கிலீஷ் கிளாஸ் இவனோட இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கக்கூடாது அடிவரி கொண்டு விடணும் அதை வந்து ஆனா ஸ்டார்ட் பண்ணுவோம் வா கொண்டு சேர்த்து விடுவேன் சும்மா பேசினா நான் கண்டுக்கிறேன் அப்பா பிள்ளைங்க இப்படி பேச இப்படி இருந்தாது ஜென்மங்கள் அதெல்லாம் கதைக்கக்கூடாது அந்த கழிவுகள் சூப்பராக படிப்பில் அதெல்லாம் அப்படி கதைக்கிறது வந்து இப்போ நான் வந்துட்டு பெருசாக எடுத்து கொள்ளையில ஆனால் நார்மலாக வந்துட்டு இப்போ எங்களை எல்லாத்தையும் பேசி தான் நான் கண்டுக்கிறேன் பேட் கோலில் வந்து நம்ம சண்டைகளே இல்லை எப்படி வந்து கேட்கணும் நம்ம அம்மா கொண்டு அப்போ இந்த வந்துட்டு நார்மலாக அப்படியே ஆதிக்குட்டியினுடைய கிளாஸுக்கு வந்து நாங்கள் போட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கிறவங்களுடைய அனுசரித்து போயிட்டு அப்போ சரியாக வந்து வீடியோ தொலைக்கிட்டு முடிச்சுட்டு அம்மாட்டு தான் போக மாட்டேன் அட்மிஷன் 2000 ஓ மந்த்லி 1000 மாசம் பிரச்சனை இல்லை அதம்மா நம்ம பிள்ளை எத்தனை பேர் அதெல்லாம் நான் உள்ளுக்குள்ள பார்க்கல எத்தனை பிள்ளை படிக்கிறாங்க நிறைய பிள்ளை அந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்குதாங்க உள்ளுக்குள்ள பார்த்து ஆசையாக இருந்துச்சு சும்மா மாவுளெல்லாம் போது சும்மா சட்டப்படி கவுல மேட்ச் எல்லாம் மாட்டிக்கு ஸ்பெஷல் நல்ல ஒரு டியூஷன் உண்மையில ஒரே நேரம் மோனிக்கா இல்லை இல்லை அது வந்து டைம் கவர் பண்ணி எனக்கு 4 வயசு 5 வயசுக்கு 4 மணிக்கு அதுக்கு அப்புறம் மற்ற பிள்ளைகள் மோனிகா பார்த்தேன்னா நல்ல கட்டிக்காரு நானும் கொஞ்சம் மடக்கோ குடிக்காண்டு எல்லாத்தையும் மட்டும் நான் வாங்கி கொண்டே இருந்துச்சு கொஞ்சம் அப்படி பிடிக்க இதெல்லாம் கடிச்சு போடுவோம் டாண்டியை கிட்ட கொண்டு வந்து நான் ஜோக்கெட் வாங்க மாட்டேன் அது கூட இல்லை சோடாவோட யோகேட் வந்து தம்பி கொடுக்க கூடாது நேற்று தான் பிடிச்சி கொடுத்து விட்டேன் அம்மாளே அது கொடுக்க கூடாது அப்புறம் நீங்க என்ன மாதிரி சமையல் எல்லாம் முடிஞ்சது அதெல்லாம் வெளியா நல்ல டேஸ்ட் அந்த மண்ணா மீன் சாலோக்காக பிடிச்ச மீனா தான் நீங்க பாருங்க எங்க வந்திருக்கிறீங்க உண்மையாக என்ன வட்டம் காரமும் மறந்து
கையில போட்டாரு நான் காலம் அவளுக்கிட்டு 2 நாள் ஒரு ஆளி கட்டு அடிக்கல் நாட்டு நல்ல நாள் தானே நல்ல சரி அப்ப சோடா குடிங்க அவ சோடா குடிக்க கொப்தான் குடிக்கணும் சரி ஓகே அப்ப ஓ சரி அப்ப முடிக்கிறீங்களா முடிங்க சொல்ல வரீங்களா இல்ல நீங்க முடிங்க சொல்லுங்க சரி அப்ப இதோட வந்து நம்மளுடைய வீடியோ நான் முடிச்சுக்கொள்வோம் என்ன அப்ப இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கழுதைக்கு மேம் பேசுங்க நான் சொன்னேன் நான் இது கேட்க கழுதை பேசுவதை மாட்டாங்க அந்த கடையில பேசினாங்க அதாவது ஏன் கைகளை விட்டுடுவோம் சரி அப்ப இன்னொரு புதிய கனவு